நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சபையின் அறிவிப்புகள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைகளிலே காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம், செவ்வாய்க்கிழமைகளிலே காலை 11 மணிக்கு பெண்கள் ஜெபம், மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வாலிபர் ஆராதனை. வாலிப பிள்ளைகள் தயவு செய்து பங்கு பெறும்படி அன்போடு வேண்டுகிறோம். 2வது வாரத்திலே பெண்களுக்கான ஐக்கியம், திருமணமான பெண்கள். 3வது வாரத்திலே ஆண்களுக்கான ஐக்கியம். கடைசி சண்டே அன்றைக்கு மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 வரை ஆண்கள் கூடி ஆராதிக்கிறார்கள். திருமணமானவர்கள் தயவு செய்து பங்கு பெறுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி சண்டே ஈவினிங் 4:30 to 5:30 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. சபையை குறித்ததான காரியங்கள் நீங்க எழுதி வைக்கணும். எப்படி வீட்டுல வரவு செலவு கணக்கு எழுதுறீங்களோ அது போல ஒரு நோட் பேட் வச்சுட்டு, இல்ல கேளுங்க வாங்கி தரேன், அதுல குறித்து வைத்துக் கொண்டு வந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமா தருவார். ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா தருவார். அது அதனுடைய வேலைகள் நம்ம நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தர், மனிதன் மறந்து போவான், நான் மறந்து போவேன், கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆமே. அவை பங்கு பெறுங்கள். இன்றைக்கும் VBSக்கான அந்த எங்க இருந்தெல்லாம் பிள்ளைங்க வந்தாங்களோ அந்த பகுதிக்கு போய் அப்படி நடந்து பிள்ளைகளை பார்த்துட்டு ஜெபத்தோடு அதுக்கும் ஆயத்தமாயிருங்கள். டீச்சர்ஸ் மறந்துடாதீங்க. சரியா 4:30 மணி, வெயில் குறைஞ்சிரும். வரும்படி அன்போடு வேண்டுகிறேன். இன்னும் மத்தியானமே போலானாலும் இங்கேயே சாப்பிட்டு போலாம், நீங்க தான் சொல்லணும். ஆனால் எப்படியும் அந்த ஊழியம் உண்டு, அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அது போல மாதத்தின் முதல் நாள் சண்டே இல்லாமல் இருந்தால் காலை 5 மணிக்கு வாக்குதத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. VBSக்கு ஜெபம் பண்ணுங்கள், கொடுங்கள். 2 ஏசி வச்சிருக்கோம் இந்த ஹாலுக்கு, அது 10 தான். அவை ஃபேன் வேணும்னா 1 நிறுத்தினீங்கனாலும் ஏசி நல்லா கிடைக்கும். ஃபேன் போட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும், ஸ்கேட்டர் ஆயிடும், கிடைக்காது. நீ கொஞ்சம் அசௌகரியங்களை பொறுத்து கொண்டால் கூலிங் கிடைச்சிரும். ஆமா, அதனால அந்த ஏசி ரொம்ப பழசுதான், அது ஆல்ரெடி யூஸ்டு, அது அங்க இருக்கு, அதையும் மாற்றணும். நீங்களும் அதுக்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். ஆண்டவர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார், செயல்படுத்துவார். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லலாம், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் செய்த நன்மைகள் இருக்குமேனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னையும் சாட்சியா வச்சிருக்காரு. போன வருஷம் அக்டோபர் மாசம் நான் சாட்சி சொன்னேன் சபையில. கடந்த நவம்பர் மாதத்துல 21 நாள் பிரேயர் நடந்துச்சு. அந்த 21 நாள் பிரேயரும் தொடர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்தாரு. அதுல நான் ஒரு 3 விதமான பொருத்தனைகளை ஏறெடுத்தேன். கிட்டத்தட்ட 16 வருஷம் 12 வருஷம் அந்த 2 வருஷமும் இருந்த ஒரு காரியத்தை குறிச்சு ஆண்டவர்கிட்ட கருத்தா ஜெபம் பண்ணேன். இந்த 21 நாள்ல எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க ஏசப்பா, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காரியத்திலையும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஒரு பர்சனல் வேலையா பேங்க்ல நிறைய நாள் அந்த வேலைக்காக நான் அலைஞ்சிருக்கேன். ஆனா அது வீடு தேடி வர தேவன் ஒரு அற்புதம் செய்தாரு. அது மட்டும் இல்லாம 2 பிள்ளைங்களுக்கும் பாத்தீங்கன்னா காய்ச்சல். அது சாதா காய்ச்சல் கிடையாது, ஃப்ளூ காய்ச்சல். செவ்வாய்க்கிழமை நோட்ல எழுதி வச்ச கிட்டத்தட்ட 17 குறிப்புகளுக்கும் கர்த்தர் எனக்கு இதுவரை பதில கொடுத்திருந்தாரு. அந்த காய்ச்சல்ல 2 பிள்ளைங்களுக்குமே தொடர்ந்து வாமிட்டிங், வீசிங். ஆனா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. பாஸ்ட் கூட ரித்திகாக்கு போன் பண்ணி ப்ரேயர் பண்ணாரு. ஆனிகாக்கு குட் ஃப்ரைடேக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே ஆராதனையில நான் உட்கார்ந்து இருந்தேன். 2 பிள்ளைங்களும் நல்லபடியா எக்ஸாம் எழுதவும் கர்த்தர் உதவி செஞ்சாரு. அப்புறம் நான் ஐயப்பன் நாங்கள்ல ஒரு சின்ன இந்த ஜுவல்லரியில ஒரு குழுக்கள் எழுதி போட்டேன். 11 வருஷமா எழுதி போட்டிருக்கேன், விழுந்ததில்ல. ஆனா போன வாரத்துக்கு சண்டே சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கடையில இருந்து போன் வருது, சிஸ்டர் உங்களுக்கு ஒரு 18,500க்கு ஒரு மொபைல் போன் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த சாட்சியம் ஆசீர்வதித்த பெரிதான கிருபைக்காக நன்றி சார்.
ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஏசப்பா பெரிய சாட்சியா இன்னைக்கு நிறுத்திருக்கிறாங்க, நன்றி. ஆஹ் நாங்க எங்க ஃபேமிலியில எப்பவுமே இந்த மாதிரி பாப்பா பெருசானா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எங்க எங்க ஊர்ல கூட செய்ய மாட்டாங்க. ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க செய்யறதுக்கு, நான் செஞ்சேன். ஆஹ் நிறைய பிரச்சனை அதுல இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லி இல்லை. கடைசி நாள் 4 டேஸுக்கு முன்னாடி கூட எனக்கு பேமெண்ட் வரல. ரொம்ப இது பண்ணேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, ஏன் பயப்படுற நீ, கொஞ்சம் காசு இருக்குல்ல, அதுல எசப்பா நிறைய தருவாரு. ஆனா கடைசி 4 டேஸ் முன்னாடி அது எல்லாமே எசப்பா பாக்கிறதுக்கு, நான் சொன்னேன் கடன் இல்லாம நான் இது பண்ணோம் இது. ஸோ கடன் இல்லாம நல்லா பண்ணேன். அப்புறம் எல்லாரும் சபையில இருந்து எல்லாரும் வந்தாங்க, அதுக்கு நன்றி. புறஜாதியும் கூட நிறைய பேர் வந்தாங்க. வீட்டுல என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா புறஜாதியவங்க எப்படியாவது வரணும் நான் ஆசைப்பட்டேன். என் சபைக்கு வரணும், அவங்க கால் கால் வைக்கணும் அங்க இடத்துல. முஸ்லீம் இந்து நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் ஒன்னும் கொஞ்சம் வரல. ஆனா எசப்பா ஒரு ஆழத்துக்கு அவங்க மேல கூப்பிட்டு வந்தாங்க, அதுக்கு நன்றி. ஒரு பொண்ணு வந்து சிஸ்டர் கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் அம்மா கிட்ட, இது என்ன உங்களுக்கு சர்ச்சா இது, இதுல நீங்க செய்வீங்களா இந்த மாதிரி? ஏன்னா அவங்க மசூதில எல்லாம் செய்ய மாட்டாங்க, லேடிஸ் எல்லாம் போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு. சோ எப்படி எல்லாரும் வரேங்க, எப்படி இது எல்லாம் செய்யறீங்கன்னு கேட்டாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாஸ்டர் ஐயாக்கும் நன்றி, பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி. நிறைய அவங்க உதவி பண்ணாங்க எனக்கு. கடைசி ஸ்தோத்திரம். ராத்திரி 1 மணி வரைக்கும் என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ தேன் சிஸ்டரும் தேங்க்யூ, எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. நன்றி பாஸ்டர் ஐயா. ஆண்டவருக்கே நன்றி. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா ஆண்டவர் மன்னிச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தேவனுக்கே மகிமை. வாங்க, கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு நன்றி. முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு சாட்சி சொல்லியிருப்பேன், எல்லாரும் கேட்டிருப்பீங்க, யாரு வந்தீங்கன்னு தெரியல. எங்க மருமகளுக்கு ரொம்ப முடியாம ஐசியூல இருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, முடியாம இருக்கா, எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆனா ரிசல்ட் வந்து நல்லா வந்தது, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தையும் சொன்னேன், எனக்கு ஒரு பேத்தி பிறக்க போறா, அதுக்கும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு பேத்தி தான் பிறந்திருக்கா, இந்த நாள் அந்த தேதிக்கு பிறந்திருக்கா. ஆனாலும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டா. அன்னைக்கு கஷ்டப்படும் போது லாஸ்ட் இதுல சொல்லிட்டாங்க, பாப்பாக்கு ஹார்ட் பீட் நிறைய இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்பவே நான் ஐயாவுக்கு ஃபோன் போட்டேன், பாஸ்டம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க போட்டோமா, பார்த்துக்கலாம், நான் ப்ரேயர் பண்றேன். நாங்க போயிட்டு ஒரு 1/2 hourல என்ன குழந்தை வரப்போதோன்னு ஒரு ஆர்வத்துல அப்படி என்ன சொல்றது இல்லையே. ஆனாலும் ஏசப்பாக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்ன கேட்கணும். அந்த தென்மொழி சொன்ன மாதிரி 21 நாள் அந்த பிரேயர்ல நான் கேட்டுட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேணும், அது நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா மனுஷனுங்க வந்து கேட்கறது வந்து நடக்காது. ஏன்னா என் தேவன் எனக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு. 3 பிள்ளைங்களுக்கு இந்த சர்ச்சில் மேரேஜ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 பேர் பேர பிள்ளைங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் ஆண்டவருக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துவேன். நான் அந்த மாதிரி போயிட்டு ஒரு 1/2 hourல குழந்தை எடுத்துட்டு வந்து காட்டும்போது பெண் குழந்தைன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்பவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நானு இப்பவும் வந்து லேபர் வார்டுல இருக்கா, கொஞ்சம் முடியாம இருக்கா, பாப்பா நல்லா இருக்கா, ஐசியூல இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ வந்து வாடகை மாத்திடுவாங்க. அதுக்காக எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுங்க. பாஸ்டர் ஐயாக்கு நன்றி சொல்லிக்கிறேன், பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா நிறைய பாரப்பட்டு ப்ரேயர் பண்ணிருக்காங்க ஐயா. ஆண்டவருக்கே மகிமை. சாட்சிகளை தேவன் ஆசீர்வதிப்பாரா. வராங்க. சோ வாங்க 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 வாங்க, உதய முன்னாடி வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் சாட்சியத்துக்கு நன்றியை செலுத்திக்கிறேன். போன மாசம் கூட என் பொண்ணுக்கு நான் நினைச்சே பார்க்கல, அவள் 10th படிக்கிறா. அவளுக்கு ரொம்ப படிக்கணும், ரொம்ப ஆசை அவளுக்கு. அதனால 10th வந்து அவளுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதும் போது அவளுக்கு வந்து மைக்ரேன்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வந்தது. அவளுக்கு அந்த 10th எக்ஸாம் அவள் எப்படி எழுதும் ஆஃப் இயர்லி நான் நினைச்சேன். ஏசப்பா அதுலயும் நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அவகிட்ட தொடர்ந்து சொன்னேன், நீ வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கும் நீ நல்லா ஜெபம் பண்ணுமான்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் வந்து அவ கொஞ்சம் அசதியா தான் இருந்தா. ஆனா நான் கர்த்தர் விடாம ஜெபிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா தமிழ் எக்ஸாம் எழுதும் பொழுது ரொம்ப உடம்பு முடியாதாயிட்டா. நான் வந்து ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா அவ எக்ஸாம் எழுதுவாளான்னு கூட எனக்கு தெரியல ஏசப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாம ஆயிட்டா. அதுக்கப்புறமா வந்து நான் எழுதவும் போயிட்டா.
எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அந்த தமிழ் எக்ஸாம் அவ எப்படி எழுதுனானே தெரியல. ஆனா நான் நல்லா எழுதினமான்னு தான் சொன்னா. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் 2 எக்ஸாமுக்குமே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனா. கர்த்தர் நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்தாரு. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு அவளுக்கு சுத்தமா ஜுரமோ அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியவே இல்லை. அப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டலா கூட்டின்னு போறேன்னு அவள் நல்லாவே ஆகல. கடைசியா எங்க வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அவர் வீட்டுல ஜெபம் பண்ணாலே எனக்கு திட்டுவாரு. ஆனா அன்னைக்கு பாஸ்டர் கூட்டிட்டு வந்து ஜெபிக்கிறேன்ப்பான்னு சொன்ன உடனே நீ கூட்டிட்டு வந்து ஜெபி அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா பாஸ்டர் ஐயா வந்தாரு, வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாரு. எல்லா கட்டுகளில் இருந்தும் என் பிள்ளைக்கு நல்ல விடுதலை கொடுத்து 2 எக்ஸாமுக்கு நாம கூட போய் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் கூடவே இருந்து கூட்டிட்டு வந்தேன். 3 எக்ஸாமுக்கு அவளே எக்ஸாம் எழுதுனா. பெரிய பெரிய அதிசயத்தை ஆண்டவர் என் பிள்ளை ஜீவனோடு இருப்பாளான்னு கூட நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு உடம்பு முடியாம ஆயிட்டா. அப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டான். எங்க வீட்டுல எனக்கு 2 பொண்ணு, என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்க வீட்டுக்கு இருக்க ஒரே பையன் அவன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தான்னு சொன்ன உடனே என்னால தாங்கவே முடியல. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அங்க போய் அவனுக்கு கீழே விழுந்த உடனே ஒரு ரத்தம் காயம் இல்ல, ஒரு எலும்பு ஃபிராக்சர் ஆகல, எந்த ஒரு காயமே இல்லாம ஆண்டவர் ஒரே நாள் எல்லா ஸ்கேன் எடுத்தாலும் எல்லாமே நார்மலா இருக்குது. தலைக்கு ஸ்கேனு, மாருக்கு ஸ்கேனு, வயிறு ஸ்கேனு, எவ்வளவு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு செய்து வருகிறாரு. ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் நேம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை வலது பார்சிப்பதாக நான் ஆசைப்படவில்லை. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் கூட ஒரு சாட்சியா நிற்கிறார் கர்த்தாதி கர்த்தர். என் நன்றிகளை அவர் பாதத்தில் வைக்கிறேன். ஸ்தோத்திரம். போன வாரம் இதே நேரத்துல என்னோட பொண்ணோட மேரேஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லியிருந்தேன். இந்த மேரேஜுக்கு தேவையான தேவைகளை எப்படி அந்த நிகழ்ச்சிக்கும் மேரேஜுக்கு இடைப்பட்ட சில சம்பவங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துற விஷயத்தை மட்டும் சாட்சியா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல அந்த அன்னைக்கே வந்து இன்னைக்கு நிச்சயதார்த்தம், என்னைக்கு கல்யாணம்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு இடத்த பிடிச்சு பாஸ்டர் வந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா நடந்துச்சு. இடைப்பட்ட நேரத்தில் என்னோட நான் ஒரு இடத்த சேல்ஸ் பண்றதுக்காக அவங்கள்ட்ட இருந்து ஒரு பணம் வாங்கியிருந்தேன். பாஸ்டர் நம்ம சாட்சியை நான் சொல்லியிருந்தேன். இடையில இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த பணத்தை திரட்ட முடியல, ஸோ அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் வேற அரேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே கொஞ்சம் இடிஞ்சு போனேன். இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் குடும்பத்தில் முதலாக ரசிக்கப்பட்டது என்னோட தங்கச்சி. அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி சொன்ன வார்த்தை இதுதான், சங்கீதம் 37:5, கர்த்தர் உன் வழியை ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு. ஸோ நான் அதை பற்றி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 2 நாள் இருக்கும். திருப்பி அவங்களே ஃபோன் பண்ணி வாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனேன். பார்த்தீங்கன்னா மீதி உள்ள எல்லா பேலன்ஸும் அன்னைக்கே கொடுத்துட்டு நீங்கள் கல்யாணத்தை முடிங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பணம் கொடுங்க, இல்லைன்னா ஒரு 3 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருச்சியில் கல்யாண மண்டபம் பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே ஒரு மேக்ஸிமம் எங்களோட பட்ஜெட்டுக்கு மேலேயே இருந்துச்சு. எதுவுமே வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இல்லை. அதுவும் சரி பரவாயில்லன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டே கிடைக்கல. நாங்கள் இங்கே இருக்கிறோம், இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு மண்டபத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அங்கே போங்கன்னு சொன்னோம். அங்கே போய் பார்த்தா அந்த டேட் இருந்துச்சு. எங்களோட பட்ஜெட்டோட பாதிக்கு கீழே இருந்துச்சு அந்த மண்டபம். ஆனால் ரொம்பவும் வசதியாக ஃபுல்லாக டைனிங் ஏசி, ஹால் ஏசி எல்லாமே ஏசி எல்லாமே அப்படியே இருந்தது. கர்த்தர் ஏற்றியா எல்லா கல்யாணம் இந்த திருமணத்தை கொடுத்தாரு. நான் அந்த கல்யாணம் ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ள நான் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் வேணேன், என் பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கணும், கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ணாத கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இந்த வரைக்கும் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஏற்ற நேரத்தில் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற, வேதம் வாசிக்கிற, கர்த்தரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை தர வேண்டுமாய் எல்லாரும் ஜெபிக்கணும்னு வேண்டிக்
ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். ரொம்ப உதயகுமாருக்கு ஆசை, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது, அது உங்களை பேரன் பேத்தி. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கடந்த வாரத்துல அண்ணனுக்கு ஏற்கனவே சின்ன அண்ணன் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில இருந்தாங்கன்னு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. அவர் ரொம்ப மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவர் உளறாரு, கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஆனா நான் பயப்படல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்னு. அதனால எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன்னா அங்கிருந்து வர்றதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸாவே வந்துச்சு. என்னையே சந்தேகப்படுற மாதிரி, அவிசுவாசமான சிந்திக்கிற மாதிரி அவர் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பால் தான் போகுது, தண்ணி தான் குடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தி அவங்க பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க 2 நாளா அப்படின்னாங்க. அப்புறம் தம்பிக்கு ஃபோன் பண்ணா. அப்படி தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவரு இதே மாதிரி தான் சொன்னாரு, கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ தைரியமா இரு, எதையும் நம்பாத. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் அவங்களுடைய படிச்ச விதத்துல சொல்றாங்க, அதனால தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன், எனக்கு சொல்லி இருக்கிற ஆண்டவர் அவர் உயிருள்ள தேவன், என்னை காப்பாத்தினவர், என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறவர். எனக்கு சொன்ன ஆண்டவர் ஒருபோது பொய் விட மாட்டார். அதனால நிச்சயமா கவனமா இருங்க. அவர் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் தாமே நிச்சயமா பரிபூர்ண விடுதலை தருவார்னு சொல்லிட்டு நானும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் இந்த நாளிலும் போன வாரத்திலேயே அவர் டிஸ்சார்ஜ் ஆகி நார்மலாகி வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னும் தொடர்ந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பிளாக் இருக்குது. அதனால நீங்க ஜெபம் பண்ணு, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆப்ரேஷன் இல்லாம கர்த்தர் பரிபூர்ணமாய் விடுதலை கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா சொன்னவர் அவரு. அதனால கர்த்தர் நிச்சயமா செய்வார். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி எல்லா சாட்சிகளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தமிழ் பிரதேசம் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவர்கள், சபை, வீட்டு சபை நடத்துறவங்க, வீட்டு கூட்டம் நடத்துறவங்க, ஊழியம் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கு. அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்கு. நீங்க சேர்ந்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும் ஈவினிங்ல. அதற்கான சர்டிபிகேட், எக்ஸாம் கிடையாது. அதை படிக்க விருப்பம் உள்ளவர்கள் டெய்லி கிடையாது, அது அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா ஊழியம் செய்யர்கள் பெண்கள் நீங்களாம் செய்யலாம். பாருங்க, படிப்பும் இருந்தால் ஓகே, இல்லாட்டியும் பரவாயில்ல, எழுத படிக்க தெரிந்தால் போதும். நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது தமிழ் பிரதேச அசம்பிளிஸ் ஆஃப் காட் எவாஞ்சலிசம் அண்ட் சர்ச் பிளான்டிங் டிபார்ட்மெண்ட் நம்மளை எம்பவர் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்த இருக்கிறாங்க. இது செங்கல்பட்டுல நடந்தது, முந்தி அவ்வளவு தூரம் போக முடியாது. அவை இப்போ இங்கேயே சென்னையிலேயே நடக்குது. அவை உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் இடத்துல நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப நல்லது. ஊழியத்தை குறித்து அறிந்து ஊழியம் செய்வது நல்லது. ஒரு அடியிலே சொல்லுங்க. ஆமா, சகோதரிகளும் சேரலாம், சகோதரிகளும் நீங்க சேரலாம். யார் விருப்பம் இருக்கோ நீங்க வந்து என்னிடத்துல பேர் கொடுங்க. அதுக்கான அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்கு. நல்லது. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வோம். மத்தியில ரஞ்சித், ஆஷா வந்திருப்பார். ரொம்ப சந்தோஷம். எளிமைக்கலாம். நம்ம 2 பேர் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவங்கள நல்ல உற்சாகமா, ஒன்றும் வெக்கப்பட வேணாம், நல்ல கைகளை தட்டி சரி அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாமா? அவங்க கையை உயர்த்தி, வலதுகரத்தை உயர்த்தி அந்த பிள்ளைகளுக்கு நேராக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், மற்ற தெய்வங்கள் எல்லாம் மனிதன் படைத்த தெய்வங்கள். ஹல்லேலூயா. பைபிள்ல வாசிக்கிறது மட்டுமல்ல, கண்களிலும் காண்கிறோம். ஒரு உலகத்தையோ ஒரு மரத்துண்டையோ எதையோ ஒன்றை எடுத்து பொருளாலே தன் கற்பனையின்படி உருவங்களை உண்டாக்கி அவைகளை பூஜிக்கிற நம்முடைய தேசத்துல வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அருமையான ரஞ்சித் அவர் கொடுத்த துணை, 2 பேரையும் சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்கும்படி. ஆமே. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாம் சபை விசுவாசிகள் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம். ஆமே. அப்படியே நல்லா சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சத்தம் வரல, நல்ல ஸ்தோத்திரம் எல்லாம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. என்ன தேவை இருந்தாலும் கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துல 2 குடும்பத்திலும் ஆமே பிறந்து வளர்ந்த குடும்பங்கள், தலைமுறை சாபங்கள், வேறு விதமான ஆண்டவரே தெய்வ கோபாக்கினைகள் ஒன்று
தொடராதபடி இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. ஜெபிக்கும் போதே அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நீங்களும் பரலோகத்திலிருந்து தாழ பார்த்து தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரத்திலிருந்து மனுபுத்தனை கண்ணோக்குகிற தேவன் அல்லவோ, இப்பொழுது உம்முடைய கண்கள் பிள்ளைகள் மீது ஆமென் பதியப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆமென் அல்லேலூயா. நீர் திறக்கும் போது ஒருவனும் அதை அடைக்க முடியாது என்று வாசிக்கிறோம். நீ திறந்தால் ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஆகவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுவதாக ஆமென். சுகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, கர்ப்பத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே பிள்ளைகளுடைய கண்ணீர் விசேஷமாய் ஆண்டவரே அருமையான நம்முடைய மகள் விட்ட கண்ணீருக்கு ஆண்டவரை பதிலை கொடுக்கிற நாளாக இன்றைக்கு தேவ கர தொடுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, சரீரத்தில் உங்க வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை நெருக்குகிறவர் மீகா 2:13 உனக்கு முன்னே நடந்து போகிறார். நீங்க திரும்பி வீட்டுக்கு போகும்போது உங்க வாசலுக்குள்ளே உங்க வீடுகளுக்குள்ள இயேசு பிரவேசித்த அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லா அந்தகார வல்லமைகளை சபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இது முதற்கொண்டு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆமென் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், பேசுங்க. பிரயோஜனமானவைகளை கற்றுக்கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னை மூடி மறைத்து தேவன் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆகாதவனை போகாதபடி மாம்சத்தை ஒடுக்குகிறேன். பவுல் சொன்னது போல துணிகரமான ஆண்டவரே அந்தரங்கமான எல்லாம் வச்சிருக்கோம் ஆண்டவரே. ஆமை விலக்கி காத்து பாதுகாத்து மன்னித்து இரத்தத்தால் கழுவி ஆமை உங்க வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல சத்தமா சொல்லுங்களேன். என்ன வேர்க்குதுன்னு சொல்றீங்களா யாரும்? ஆமேனா? சரி, காதுல வில்ல. என்ன ஃபேன் போடணுமா? ஆனா இல்ல, கூலா இருக்கா? சீக்கிரம் சொல்லு, உங்களை தான் கேட்கிறேன். லைட்டா வேணும்னா நான் எங்க போய் லைட் வெயிட் ஃபேன் வேணுமா? சரி, நான் 2 ஏசி வாங்கணும். சரி, ஃபேன் போட்டு அவ்வளவு தெரியல, நல்லா இருக்கு. சரி, ஃபேன் போட்டு ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். மீண்டும் ஒரு விஷயமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரம் நம்ம செய்தி கேட்டோம். ஆமென். அதுக்கு முந்தின வாரம் தான் ஈஸ்டர். அன்றைக்கு தான் இயேசப்பா உயிரோடு எழுந்தார். எழுந்து கவனிக்கிறீங்களா, தம்முடைய பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்தார். மரியாளுக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் காட்சி கொடுத்து கலிலேயாக்கு இயேசு போகிறார் என்பதை போய் சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு இவர் முன்னமே எருசலேமுக்கு கடந்து போனதை வாசித்தோம். போன வாரம் 8 நாளைக்கு பின்பு யோவான் 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொண்டு அதுல போன வாரம் எடுத்த செய்தியை நான் உங்களுக்கு வாசித்து நான் அடுத்த இந்த வாரத்துக்குரிய செய்திக்கு நம்ம போகிறோம். அதில் 24 முதல் இயேசு வந்திருந்த போது ஜான் 20:24 இருந்து ஆமென். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமோ என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. இயேசு காட்சி கொடுத்தப்போ தோமா அந்த இடத்துல இல்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று தோமாவுடனே சொன்னார்கள். அதற்கு தோமா நம்பல. அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் பார்க்க வேண்டும். அந்த காயத்துல என் விரலை விட்டு என் கையை அப்படி விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சீஷர்கள் மத்தியிலே ஒரு சம்பாஷணை, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் சீக்கிரமா முடிச்சிருவேன், கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் முன்னாடி காட்சி கொடுக்கிறார். அப்ப தோமா இல்ல. இத தோமா கிட்ட சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம். தோமா சொல்றாரு, இல்ல நான் நம்ப மாட்டேன். அவர் கைகளிலே ஆணிகள் அடித்தார்கள், நம்ம எல்லாம் பார்த்தோம். கால்களிலே ஆணிகள் அடித்தார்கள். அந்த காயம் இருக்க வேண்டும், அதை நான் காண வேண்டும். ஈட்டியில குத்தின போது விழாவிலே அந்த பள்ளம் இருக்கும், அதுக்குள்ள என் கையை போட்டு நான் பார்க்கணும்னு சொல்லி அவிசுவாசமாய் பேசுகிறான். போன வார செய்தி அதான். உயிர்த்தெழுந்த வல்லமை இண்டிவிஜுவல்,
தனிப்பட்ட நபருக்கான ஆசீர்வாதம். வராமே ஒரு அலிலே சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காக இயேசு உயிரோடு எழுந்தார். என் ஞாபகம் வருது, போன வாரம் கொடுத்த செய்தி. அவர் இந்த உலகத்துல பிறந்தது ஒவ்வொரு தனி மனிதனுக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மேய்ப்பர்கள் எல்லாம் வயல்வெளியில மேய்த்து கொண்டிருந்த போது தூதன் இறங்கி வந்து என்ன சொன்னா, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே ஒரு குமாரன் பிறக்கிறான். ஒரு அலிலியா சொல்லுங்களேன், இரட்சகர் பிறக்கிறார், அல்லேலூயா என்ற சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி அறிவித்தான். ஆமென். அப்போ ஒவ்வொரு நபருக்காக இயேசு பிறந்தார். ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. ஒவ்வொரு மனிதனே பைபிள் சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எப்படி எல்லாரும் பாவம் செய்தோன்னு பைபிள் சொல்ல, பைபிளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் பாவம் செய்தேன் என்று இதை எழுதின அல்லது நம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் பாவிகள் என்று பைபிள் சொல்லுது. எப்படி? அதுக்கும் விளக்கம் உண்டு பைபிள். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் படைத்த சிருஷ்டித்த முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளோ தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமை நடந்தபடினாலே பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை இச்சித்து சாப்பிட்டபடினாலே அவர்களுக்குள் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் பிரவேசித்ததினாலே ஆதாம் ஏவாள் மூலமாய் உண்டான மனுக்குலம் முழுவதையோ பாவம் பற்றி பிடித்தது. ஒரு அழிலே சொல்லுங்க. இந்த பாவம் பெருகிற போது உலகத்தை அவர் அழிக்க, தேவன் அழிக்க திட்டமிட்டார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வாசி பாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு தவறு செய்தவனையும் தேவன் மன்னிக்கிறார், அவ்வளவு அன்புள்ளவர். ஆனா அதே தேவன் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல எல்லா மனுஷனையும் நான் அழிக்க போகிறேன். கோபம் வந்துருச்சு அவருக்கு, ரொம்ப வருத்தப்படுகிறார். இந்த மனுஷனை ஏன் தான் உண்டாக்கினோமோ, மண்ணை எடுத்து அதுல பிசைந்து மனிதனை நான் உண்டாக்கினேன். ஆனா இன்றைக்கு அவன் என்னை அறியாமல், என்னோடு உறவாடாமல், நான் படைத்தவைகளை வைத்துக் கொண்டு அதிலே உறவாடி கொண்டிருக்கிறான், என்னை மேன்மைப்படுத்தவில்லை என்று அங்கலாய்த்து ஆண்டவர் முழு உலகத்தை அழிக்க திட்டமிட்டார். முழு உலகமும் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆதாமின் வித்தாகிய ஒரு மனிதன், ஒரு குடும்பம், நோவாவின் குடும்பம் தொடரும்படி தேவன் கிருபை தந்தார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நோவா குடும்பமும் மரித்து ஒரு புது உலகம் வந்திருந்தா பரவாயில்ல, பாவம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப எல்லா மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, உலகத்தின் முழு பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி கிருபாதார பலியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். சோ இயேசுவின் பிறப்பு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபருக்காக. அதே போல மரணம் ஏன் மரிக்கணும்? உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட பாவ சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு அழிலிய சொல்லுங்களேன், நான் என்னுடைய அப்பா பாவத்துக்காக நான் போய் ஞானசம் எடுக்க முடியாது. அவன் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம், பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்ப இயேசுவின் மரணம் தனிப்பட்ட மனிதனுக்கு. இது 2 உண்மையானால், இது 2ஐ அனுபவித்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருப்பது உண்மையானால், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் உயிர் தெழுந்ததோ தனிப்பட்ட நபருக்காக. ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா? ஒரு உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற ஆவிக்குரிய சபைக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அந்த உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வேண்டும். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் கொண்டாட வேண்டும். ஆமென். அந்த உயிர் தெழுந்த இயேசுவோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிர் தெழுந்த இயேசு நமக்கு தந்தரின பரிசுத்த ஆவியை உணர்த்தும் போது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அவரோடு இன்னும் அதிகமாய் நெருங்க வேண்டும். அப்போ பிறப்பு தனி மனிதனுக்காக, இறப்பு தனி மனிதனுக்காக, உயிர் தெழுந்ததும் தனி மனிதனுக்காக, கடைசியாக அவருடைய 2ஆம் வருகை அதுவும் தனி மனிதனுக்காக. ஒரு அழிலே சொல்லுங்களேன், நான் தான தர்மம் பண்ண, நான் பிரசங்கம் பண்ண, என் குடும்பம் பரலோகம் வராது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நான் சபை நடத்தின, என் சபையில் உள்ள எல்லாரும் பரலோகம் வராது. ஒரு அழிலிய சொல்லுங்களேன், எனக்கு பிரசங்கம் பண்ணாரு, எங்க பாஸ்டர் பரலோகம் வரணும், வராது. ஒரு அழிலிய சொல்லுங்க. அப்ப எப்ப வரும்? எப்ப போக முடியும்? எப்ப அந்த கான்பிடன்ஸ் நமக்கு வரும்? எப்ப அந்த உறுதி வரும்? அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அழிலிய சொல்லுங்களேன். இப்ப 2வது 8ஆம் நாள் 16ஆம் நாள் காட்சி கொடுக்கிற ஒரு சம்பவம், அதாவது 3வது முறை இயேசு காட்சி கொடுக்கிறார். யோவான் 21 அப்படியே கீழே பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த வாசிக்கும் போது, போன வாரம் மறுபடியும் வாசித்தோம்.
இந்த வாரம் திரும்ப மறுபடியும் சொல்லு. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. இந்த பக்கத்துல பின்னாடி சத்தமே வர மாட்டீங்க. அல்லேலூயா. பாசமா எங்க அங்க உட்காண்டி ஃபேனுக்கா நல்ல ஒரு அழிலே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். காதுல விழல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமா, நல்லவர். அல்லேலூயா. வீட்டுல எப்படிலாம் கத்துறீங்க யோசிச்சு பாருங்களேன். எப்படிலாம் பேசுறீங்க. உங்களுக்கே விட்டுறேன், என்னையும் சேர்த்து கிருபாயும் சேர்த்து. வீட்டுக்குள்ள ரொம்ப பதுசு நினைக்காதீங்க. சொல்லிட்டே இருக்கேன்ல, அவ்வளவுதான், பயந்துருவோம். ஒரு அழிலே சொல்லுங்க. நானும் அப்படிதான் கத்துவேன். ஆனா ஆலயத்துக்கு வந்தா ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி நம்ம நடிக்க கூடாது. ஒரு அழிலே சொல்ல மாட்டேன். வெரி குட். அப்படிதான் கத்தி சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். அதிகமா நான் யோசிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தொண்டை, இந்த வாயெல்லாம் வெறும் திங்கிறதுக்கு மட்டும் இல்லை. நீ தின்னு பாருங்களேன், எவ்வளவுதான் ருசியா இருந்தாலும். ஏன்னா சில சாப்பாடு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் இல்ல, அது அப்படியே வாயிலே வச்சுக்கணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு கூலாயிடும். உள்ள முழுங்கிதான் ஆகணும், இல்லை துப்பணும். ஒரு அழிலே சொல்லுங்க. அவ்வளவுதான். டேஸ்ட்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அது எதுவா இருக்கட்டும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. ஆனா அதுக்காக மட்டும் வாயை ஆண்டவர் உண்டு பண்ணல. வாயினால் கர்த்தர் துதிக்க, பாலகர் வாயினால் கர்த்தரை துதிப்பாரு. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப நிறைய எந்த வாய் துதிக்குதோ அந்த வாய் நாரவே நாராது. ஒரு அழிலே சொல்லுங்க. அப்படின்னு நான் சொல்ற நாற்றம் பிரஷ் பண்ணாம இருந்தா நாருதான். நான் சொல்றது வாயிலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் நன்மைகள்லாம் வருது. இந்த வாயிலிருந்து தான் சகல விதமான தித்திப்பு. அதாவது பைபிள் சொல்லுது, ஒரே கிணற்று நீரானது தித்திப்பான நீரையும் கொடுக்க முடியாது, உவர்ப்பான நீரையும் கொடுக்க முடியாது. அப்ப இந்த வாய் ஒழுங்கா இருந்துச்சுன்னா, ஒரு அழிலே சொல்லுங்களேன், நம்ம யாரையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், யாரோடையும் நம்ம சமாதானமா இருக்கலாம். சத்தமா ஒரு அழிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க ஏரியால எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா மற்றவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உயரமா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லி நினைச்சிடாதீங்க. ஒரு குடும்பம் தொடர்ந்து வந்தாங்க. நாங்களும் நம்பி, ரொம்ப நம்பி, கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் செலவு பண்ணி ஒரு வீடு பார்க்க போனா, அங்க ஓனர் சொல்றாரு, நான் மறந்துட்டேன், அந்த ஓனர் சொல்றாரு, உங்களை எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சார், நீ மாங்காட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அருண் பேரையும் சொன்னார். தெரிஞ்சவர் தான் அவருக்கும். சொன்னாரு, நான் இந்த தொழில்ல ஆசீர்வாதமா வரதுக்கு முன்னாடி டீ கடையில வந்து உட்காருவேன். ஒரு முறை காசு இல்ல, டீ குடிச்சிட்டு 100 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க, என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு அழிலே சொல்லுங்களேன். சத்தம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் வச்சிருக்கிறாரு. எத்தனை பில்டிங் இருந்தாலும் இயேசு இல்லாத பில்டிங் வெறுமையானது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஆனா பாருங்க, அவர் சந்தோஷப்பட்டு அந்த வீடை அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க காலி பண்ணி எங்க போயிட்டாங்க. நம்ம அறியாம இருக்கலாம், ஆனா அநேகருக்கு அறிகிற ஒரு குடும்பமாக, நபராக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமே. சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்களேன். அதற்குதான் இயேசு, அதுக்குதான் இந்த வாய், கண்ணு, மூக்கு, காதெல்லாம் அவருக்கு பயன்பட வேண்டும். அவருக்கு பயன்பட்டதுன்னா சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. ஒரு அழிலே சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நீங்க உங்களே நினைச்சுக்காதீங்க. காது நல்லா கேட்கலையா, அது கூட காரணமா இருக்கலாம், ஒப்பு கொடுத்துருங்க. ஒருவேளை நல்லா இருக்கும்போது நிறைய வேண்டாதவையிலே கேட்டிருப்போம். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு எச்சரிப்பு. நானும் வேண்டாத நீ கேட்க கூடாது. திடீர்னு ட்ரம்முக்குள்ள ஒரு கொச்சியை போட்டாருன்னு கேட்க அப்படிம்போம். சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? இல்ல நேத்து தான், நான் நைட்டு தான் தூங்கினேன். கேட்கறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணா இருக்கும். அதுபோல கண் பார்வை, கை கால் நல்லா இருக்கணும்னா ஒரு அழிலே சொல்லுங்களேன். ஒருவேளை நம்ம அறியாமல் இருந்திருக்கலாம். இனி தயவு செய்து வேண்டாதவைகளுக்கு காதுகளை கொடுக்காதீங்க. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? யாரையும் பத்தி பேசுறாங்களா, ஷட் யுவர் இயர்ஸ், மூடிடுங்க. ஒரு அழிலே சொல்லுங்களேன். சந்தோஷம், தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாய், பேச்சு எல்லாமே. நான் ஏன் இது சொல்லுகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்ததான் இந்த சரீரத்தில் தேவன் ஜீவனை தந்திருக்கு. அதான் பைபிள் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சதான், மரித்தவைகளும் பாதாளத்தில் இறங்குகிறவைகளோ கர்த்தரை துதியார்கள். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. அப்ப உயிரோடு இருக்க நம்ம துதிக்கணும். அதனாலதான் அவர் மரணத்தில் வாசிக்கிற அந்த சம்பவம், அவருடைய வருகை குறித்து 1 தெசலோனிக்கர் 4:17-18, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டேங்குது. ஆமா, வாசிங்க. எடுத்துட்டீங்க, வாசி லிடியா, வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 17-18. அதுக்கு முன்னாடி வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடும் சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏன் மரிச்சு அவங்க போயிட்டாங்க, அவங்களால பேச முடியாது, அவங்களால கேட்க முடியும், உள்ள இருக்கிறாங்க. அடுத்து பின்பு அண்டர்லைன் பண்ணிக்க, உயிரோடு இருக்கும் நாம் எல்லாரும். ஒரு ஆமேன். அப்ப உயிரோடு இருந்து நாம் எல்லாரும் என்ன அர்த்தம்? ஒரு கூட்டம் மரிச்சு உள்ள போயிட்டாங்க,
இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உயிரோடு இருக்க நாம் எல்லாம் அவருக்கு எதிர்கொண்டு போகணும்னா இந்த உயிரை தந்த தேவனை துதிக்க வேண்டும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நாமும் எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டேன். அப்ப ஜீவனை நான் ரொம்ப அதை யோசிப்பேன். ஒவ்வொரு நாள் ஜீவனை ஆண்டவர் தராரா, நம்ம அவயவங்களினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தினா அந்த மெம்பர்ஸ் ஆஃப் அவர் பாடி இட் வில் பி ஸ்ட்ராங். அது ரொம்ப பலன் உள்ளதா இருக்கும். அப்படி இல்லைன்னா உரிமையா கேட்க முடியும். ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல வேண்டாத கேட்டேன், காது கொடுத்து கேட்டேன், சொல்லாட்டி சொல்லுன்னு கேட்டேன், இப்போ டேமேஜ் ஆயிருக்கு, கண்ணு பார்த்தேன், கை கால், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல 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 நிச்சயமா நம்ம உயிர்ப்பிக்கிற தேவன். நான் சொல்ல வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமே, மரித்த பின்னும் உயிர்ப்பிப்பார். உயிரோடு இருக்கும் போதோ பாழா போன உறுப்புகள் எல்லாம் கர்த்தர் புதுசாய் உயிர்ப்பிப்பார். நம்புகிறவர்கள் ஒரு அழியிலே செல்லாம். சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் மறுபடியும் அவர் தம்முடைய சீசலுக்கு காட்சி கொடுக்க வருகிறார். பாருங்க, இப்போ சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்டவரோ இவங்கெல்லாம் கலிலியா நாட்டில் கானா ஊரானாகிய நாத்தான் வேலோ செபதேவன் குமாரரும் அவருடைய சீசல் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். உயிர்த்தெழுந்த இயேசுவை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ருசிக்காவிட்டால், கவனிக்கிறீங்களா, ஆசீர்வாதத்தை மட்டுமே தேடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருந்து அவர் உயிரோடு எழுந்த தேவன் என்பதை பறைசாற்றாமல் மற்றவர்களுக்கு சொல்லாமல், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அந்த பாட்டு பாடும்போது மட்டும் ஜீவிக்கிறார் என் இயேசு, அது இல்லை, அது கிடையாது. பாடும்போது உணர்ச்சி பொங்க பாடுவது அல்ல. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை செத்து போன தெய்வங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே ஆமே நீங்க வெளிப்படுத்த வேண்டும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு அருமையான ஒரு ஆமே சிந்தனையை தேவன் எனக்கு தந்ததான் நான் உங்க முன்னாடி நமக்குள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். பாருங்க, மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லுகிறான். அப்ப உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவை மறந்து போகிற யாரா இருந்தாலும் கவனிங்க, அவர்கள் தங்கள் அழைப்பை மறந்து போவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்க அல்லது இப்படி எடுத்துக்கலாம், உங்கள் அழைப்பை நீங்கள் மறந்து போகும்போது இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அழைப்புனா என்ன? என்ன ஸ்தானத்துல, என்ன வெளிவர் விசுவாசியா நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த விசுவாசியாய் இருப்பதற்கான தகுதிகள் பைபிள் சொல்லுது. வேற ஒண்ணுல அதுலயே இருக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிறவள் விசுவாசி. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆமா, விசுவாசித்து நாம் பெற்றுக்கொண்டவைகளை கடவுளாய் மாற்றினால் ஆமேன், அது அவர்களுக்கு பேர் விசுவாசி அல்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை எது மேலேயோ போய்கொண்டிருக்கிறது. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் ஒருபோதும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை மறந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. பெரிய பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது, ஆண்டவரே எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிரோடு எழுந்தீர், ஆமென், உங்க கல்லறை இப்பொழுது திறக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை போராட்டத்துல உங்க வல்லமை வெளிப்படும், நான் உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை நம்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் இப்படியே வெறுமையா இருக்க போகிறது இல்ல. ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய வருமானங்கள் இப்படியே வெறுமையா இருக்க போறதில்லை, என் கர்ப்பம் இப்படியே வெறுமையா இருக்க போறதில்லை, ஊழியம் சபை இப்படியே இருக்க போறது இல்லை. காரணம், என் ஆண்டவருடைய கல்லறை வெறுமையா இருக்கிறது, என் இயேசு உயிர்த்தெழுந்தவராய் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, மீன் பிடிக்க போகலாம் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் ஆமென் விசுவாசியாத போது, அல்லது உங்களுடைய அழைப்பை நீங்கள் மறந்து போகும்போது, கவனிங்க, ஆவிக்குரிய குறைவுகள் வாழ்க்கையில் ஏற்படும். ஆவிக்குரிய குறைவுகள், ஆமென், ஸ்பிரிச்சுவல் லேக்னஸ், அதோடு கூட மெட்டீரியல் லேக்னஸ். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய குறைவுகளை நீங்கள் உணர முடியும். பொருளாதாரத்திலும் குறைவுகள். இப்ப நம்ம யோசிக்கலாம், இல்லையே நான் உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் உயிரோட இருக்கிற நிறைய நேரம் சொல்றது இல்லை, அதை யோசிக்கிறது இல்லை. ஆனாலும் பொருளாதாரத்தில் நிறைய இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு நினைச்சா அதுவும் சத்துருவின் ஒரு விதமான வஞ்சகம் தான். ஒரு அழியிலே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கேயாசி பாருங்க, ஓடுறான், அவனுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து பணம் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். அந்த நாகமான் கரெக்டா எலிசா கேட்கிறான், இது எங்கிருந்து வந்தது? ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நெற்றியெல்லாம் குஷ்டம் பிடித்ததை நாம் பார்க்கிறோம். நான் சொல்ல வருகிற உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் மறக்க கூடாது. ஆமென், அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த வல்லமை
என்னை உயர்த்தும். ஆமே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கும்னு சொல்லி அவரை உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஆராதனை நடத்தும் போது பாடும்போது மௌனமாய் இருப்போமே ஆனால், அந்த பாடலை சேர்ந்து பாடாமல் எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமே ஆனால், நான் திரும்ப சொல்லுகிறேன், பலிபீடத்தில் உங்களுக்கு எனக்கோ ஆவிக்குரிய குறைவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. இங்க பாருங்க, மத்தேயு 4 வலைகளை அலசி கொண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன் பேதுரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? என் பின்னே வா, உன்னை இது முதற்கொண்டு மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன், ஆசீர்வதிப்பேன். வந்தானா? வந்ததுக்கு அப்புறம் நிறைய அதிகாரங்கள் பாருங்க, ஆண்டவர் தன்னை யாருன்னு கேட்கிறார். அப்ப ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஆனா பேதுரு மாத்திரம் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு உன் மாம்ச வெளிப்படுத்தல, ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படி பேர் பெற்றவன். நாம கடைசியில திரும்ப ஆவிக்குரிய குறை எவ்வளோ, வேலைக்காரிக்கு முன்பாக சத்தியம் பண்ணி இயேசுவை அறியேன் என்று சொல்லுகிறான். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? கூடவே இருந்து இயேசப்பா சொன்னதெல்லாம் அப்பப்போ அவன் விசுவாசித்தான், திரும்ப அதை விட்டு விட்டான். ஒரு அழியிலே சொல்லுங்க. இல்லை, சபைக்குள்ளும் அப்படி ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை கருத்தா ஜெபம் பண்ணோம், வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். விசுவாச கூட்டம், விசுவாச போர்வேல ஒரு கூட்டம் வரும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், யாரை கவிழ்க்கலாம் என்று சொல்லி வேடிக்கை பார்த்து கொண்டு, இந்த சின்ன அரங்கத்திலேயே இப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு அவன் போகிறவர்கள் வருகிறவர்கள் ஒரு அசட்டை. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் ஒரு வேளை சொன்ன கதையை சொல்லிட்டா, அட சொன்ன வசதி இதேதான், அவருக்கு வேற வேலை இல்லை என்று மார்க் போடுகிறவர். ஆமே, இதெல்லாம் என்ன? ஆவிக்குரிய குறைவுகள் வர வர நிறைவான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நாம் இழந்து கொண்டு வருகிறோம். ஒரு அழியிலே சொல்லுங்க. பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுக்கு நல்லா தெரியும். அவன் நின்ற சீசர்களை திடப்படுத்தி, வாங்க இயேசு திரும்ப வருவார், பார்க்கலாம், நமக்கு காட்சி கொடுப்பார் என்று உற்சாகப்படுத்தி இருக்கணும். ஆனா மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய குறைபாடுகள். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த தரிசனத்தை இழந்து போய்விட்டான். இயேசு யார் என்பதை மறந்துட்டான். அவனுக்கு பயம் பற்றி கொண்டது. இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? திரும்ப மீன் பிடிக்க போகலாம் என்று உன்னதமான அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டான். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அடுத்து பாருங்க, இவன் இப்படி கேட்ட ஒண்ணுமே பாருங்க, அடுத்து அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அழியிலே சொல்ல மாட்டீங்களா? பிசாசு ஒரு கூட்டத்தை வச்சிருப்பான், சர்ச்சுக்குள்ளேயும் வச்சிருப்பான். நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சர்ச்சுக்குள்ளேயும் வச்சிருப்பான். நம்ம தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோ, உயிர்த்தெழுந்த ஆராதனை செய்யாத யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இணங்கி போகிற ஒரு சில நபரை சேர்த்து கொள்ளும்படியாக பிசாசு வழிகளை திறப்பான். ஒரு அழியிலே சொல்லுங்க. பாருங்க, இவன் கூப்பிட்டாலும் மத்தவங்க என்ன சொல்லிக்கணும்? ஏய் பேதுரு, உனக்கு எவ்வளவு கிருபை கொடுத்த. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, நீ சத்தியம் பண்ண. ஆமே, என்ன உன்னை தேடி இப்ப நம்ம வந்திருக்கிறாரு, ஆனா நீ இப்படி வருவாரு நம்மள, நீ இப்போ எங்களை கூப்பிடுற, வேண்டாம் பேதுரு அப்படின்னு சொல்லி இருக்கணும். சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்கியே அப்படின்னாது சொல்லிக்கணும். ஆனா ஒரு கூட்டம் நாங்களும் வருகிறோம். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமா, ஏன் அர்ஜென்டா ஒரு மேட்டரை சொல்லிட்டு போறடி, இரு உட்கார்ந்து பேசுவோம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விலாவரியா பேசலாம். உடனே நான் ஏதாவது வந்துட்டேன்னா போன்ல பேசிக்கலாம், உடனே காலி. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்ன எதிர்பார்ப்பது? ஆமீன். ஆவிக்குரிய குறைபாடுகளுக்குள்ள போயிட்டா அது நமக்கு தெரியாது. ஒரு அழியிலே சொல்லுங்க. நாம் செய்வதெல்லாம் சரி என்று தோன்றக்கூடும். ஒரு அழியிலே சொல்ல மாட்டேன். ஆண்கள் ஐக்கியம் நடந்த போது அந்த ஒரு சீனியர் பாஸ்டர் ரொம்ப நாள் என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும். ஆனா ஏறி வந்தோடனே கேட்டாரு, நீங்க அப்படின்னு. ஆமா, இதுதான் உங்க சர்ச்சு. தெரியாது தம்பி அப்படின்னு உள்ள வந்து அழகா அமர்ந்து ஆமே, அவர் எடுத்தோன்னே சொன்னது எனக்கு ஆறுதலா இருந்தது. பிரதர்ஸ் எல்லாம் வந்தாங்க, தெரியும். ஆமே, அவங்க சொன்னாங்க, ரொம்ப பாரப்படாமல் ஒரு சபை யாராலையும் நடத்த முடியாது. அது இப்படி ஒரு பிரைம் ஏரியால ஒரு சர்ச்சை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, ஊழியருடைய கஷ்டங்கள் எந்த ஊழியரா இருந்தாலும், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், மிகுந்த கஷ்டத்தோடு. அதனால ஆண்களாகி நீங்கள் எல்லாரும் அவருக்கு உதவியா இருக்க வேண்டும். ஆமே, உங்கள் சபையில் உள்ள ஊழியருக்கு நீங்கள் உதவியா ஒரு வார்த்தை கூட சபையை குறித்தோ ஊழியரை குற்றம் இருக்கும். ஏன்னா அவர்கள் வானத்தில் குவித்தவர் அல்ல, அவர்களும் மனுஷன். அழகா சொன்னார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. அவர் வயது 70-75க்கு மேல நல்ல 2 சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய குறைபாடுகள் வரும்போது நாம் அதை உணர்ந்து கொள்ளாவிட்டால் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, சில காய்கறிலாம் நல்ல இலசா இருக்கும்போது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆமா, இல்ல முத்தி போச்சுன்னா அது சக்கையா போயிடும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில குறைபாடுகள் இருக்குமே. குறைவுகள் யார் சொன்னாலும் சரி,
அதை உடனே நம்ம திருத்தி கொள்ளாவிட்டால் அது முத்தி போனதுக்கு அப்புறம் ரொம்ப யாருக்குமே பிரயோஜனமற்றதாக போய்விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி போகக்கூடாது என்பதற்காக பேதுருவை தேடி இயேசு வருகிற அந்த மறுபடியும் வார்த்தை இந்த சம்பவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகவும் வழிவிலக போகவும் குறைவுகள் ஏற்படுவதற்கும் குற்றங்களை பேசுவதற்கும் நீங்க ஆரம்பித்தா நம்மோடு கூட நிறைய பேரை கொடுக்க பிசாசு ஆயத்தமா இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, வருகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் சொல்லுங்களேன். இதுதான் நான் சொன்னது. இரண்டாவது, பொருளாதார குறைபாடுகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெட்டீரியல் லேக்னஸ். முதல்ல ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய குறைபாடுகள். இரண்டாவது, மீன் பிடிக்கிறதா அவன் குடும்ப தொழிலே. அவனோடு கூட இருந்த அத்தனை பேர் மீன் பிடிக்கிறவங்க. ஆனால் பின்னாடி வாசிங்க தெரியும், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அப்ப எவ்வளவுதான் எக்ஸ்பர்டைஸா இருந்தாலும், எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், நம்ம ப்ரொஃபஷன்ல அல்லது ஏதோ ஒரு காரியத்துல, நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த தனித்துவத்தை நீங்கள் மறந்து போகும்போது ஆவிக்குரிய குறைபாடுகளும் பொருளாதார குறைபாடுகளும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் நேரிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆவிக்குரிய ஆராதனை செய்யாம மௌனமா இருந்து நல்ல சத்தமா நம்முடைய பலத்தை செலவு செய்யாம வழக்கமா வந்துட்டு போறது போல வந்துட்டு போனாலும் பணங்காசு நம்ம கையில இருக்கும். ஊழியத்துல குறைவுகள் வராம இருக்கும். ஆனால் அது தேவன் கொடுப்பது அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது ஒரு காலத்துல நான் சொன்னது போல முத்தி போன ஒரு காய் எப்படி பிரயோஜனமற்றதா இருக்கிறதோ அது போல அந்த பணம், அந்த காசு, செல்வங்கள் நமக்கு சமாதானத்தை தராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு மாறாக நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்து ஆலயத்திற்கு ஏற்ற நேரத்திற்கு வந்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சபை வளர்ச்சிக்கு அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், அதற்கப்புறம் முடிந்த ஊழியங்கள், ஊழியருக்கு சப்போர்ட்டா இதெல்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இப்படிப்பட்ட நிலைமை வராது. பாருங்கள், பிரயாசப்பட்ட ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை, ஒன்று பிடிக்கவில்லை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, விடியற் காலமான போது. அப்போ இரவெல்லாம் அவங்க மீன் பிடிச்சிருக்கிறாங்க, கிடைக்கல. டைம் what they spent, அவர்கள் செலவழித்த நேரமும் வீணாய் போனது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இல்ல யாரோட பேசுறான்னு எனக்கு தெரியாது. நீங்க ஆவிக்குரிய ஆராதனை செய்ய கவனிங்க. தூங்கிக் கொண்டே ஆராதனை செய்வது, கைதட்டாமல் ஆராதனை செய்வது, சத்தம் போடாம நல்ல சத்தமா ஆராதிக்காம இருப்பது, அல்லது ஆராதனை நடத்தும் போது கவனிங்க, அந்த ஆராதனை போல் இல்லை. ஆனா வேற ஜபத்துக்கு ஏதாவது போயிருப்போம், வேற லிங்க் இருக்கும். ஏதாவது நிறைய இப்ப ரீல்ஸ் எல்லாம் வருது, நிறைய யூடியூப் எல்லாம் வருது. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தாய் தகப்பன் தான் உதவி செய்வார்கள். அப்படிதான் இந்த இடத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலை இல்லாத நேரங்கள் நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஊழியத்துல எங்களுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தை நினைக்கிறோம், பிள்ளைகள் படித்ததை நினைக்கிறோம். ஒரு ஆமே, இன்னைக்கு சகலவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நிறைய காரியங்கள் உலகத்துல உண்டு. ஆனால் சங்கீதம் 27 தாவீது சொல்லுகிறான், பெரிய ராஜா, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், என் தேவனுடைய ஆலயத்தில் அவரை ஆராய்ச்சி செய்து அவர் மகிமையே நான் தேடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்க? இப்ப நம்ம ஐயா எத்தனை வருஷமா அவரு ஒரு குடும்பம் வந்தாங்க, அவங்களை காமிச்சு சொன்னாரு, நான் மறந்துட்டேன், ஞாபகம் இருக்கா தெரியல, ஆனா அவங்க உற்சாகமா பேசுறாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்தோட சொல்றாரு, இயரை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்க அவங்களுக்கு, நான் கூட்டிட்டு போனேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆராதனை விடாம எந்த பெருமையில வந்தார். நீங்க நம்புங்க, 2 விதமான ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு. நம்ம சீனியர் பாஸ்டர், அவர் எங்கேயுமே போக மாட்டார், வரையினாலும் வரமாட்டார், அசன் பாஸ் அனுப்புவார். ரொம்ப பிடித்த ஊழியர், என்ன ரொம்ப நேசிக்கிறவர். நான் வெளியே காமிச்சு மாட்டோம், போய் நிக்க மாட்டோம், உதவிக்கலாம். அப்படி பேரை ரொம்ப அழகா எப்பொழுதும் சொல்லக்கூடிய பாருங்க, டெத்துக்கும் வந்தாரு, சொன்னாரு, நீங்க போய் அடக்கத்துக்கு நீங்க போயிடுங்க செந்தில். அதே போல ஸ்தோத்திர கூட்டத்துக்கு முடிவு ஜெபத்தை ஆசீர்வாதத்தை நீங்களே சொல்லுங்க. 2 ஆசீர்வாதம் நம்முடைய சபை, அந்த எல்லாம் பாருங்க கிருபைதான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஒன்றை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். காலத்துக்கு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வச்சா எதுல நிக்கிறோன்னே தெரியாம போயிடும்.
ரொம்ப முத்தி போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையோ நமக்கு தேவையில்லை. ஒரு அழிலிய சொல்லுங்க. அப்படிதான் பேதுரு இருந்தான். இன்னைக்கு நிலைமை பாருங்க, அவன் தேவன் இயேசு உயிரோடு எழுந்து போனார் என்பதை மறந்து போயிட்டு அவர் போஷிப்பார் என்றதை மறந்துட்டு மீன் பிடிக்க போனா ஆவிக்குரிய தொழில், ஆவிக்குரிய குறைபாடு. இரண்டாவது, ஒன்று அகப்படவில்லை, பொருளாதார குறைபாடு. மூன்றாவது, விடியற் காலமான போது இரவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கிறான், அவருடைய நேரங்கள் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரோடு செலவு செய்ய நேரத்தை விட மனிதர்களோடு செலவு செய்தான் பேது. அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார்ந்து, உயிரோடு இருந்தப்ப இதை சொன்னார்ல, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு 3 நாள் கூட மீட்டிங் நடத்திட்டு சாப்பாடு ஒண்ணு இல்லாதப்போ கொண்டு வர சொன்னார், ஒண்ணு இல்ல. அப்போ ஒரு சின்ன பையன் வச்சு கொண்டு வந்தார்ல, அதை கொடுத்தாருல, பிட்டு 7 கூட கொண்டு போனால, அந்த இயேசு நமக்கு அற்புதம் பண்ணுவார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சொல்லல. ஆனால் அவன் ஜனங்களோடு, மீன் பிடிக்கிறவர்களோடு அவன் அதிக நேரம் செலவு பண்ண. இந்த காலை வேளையில நீங்கள் நான் அதிக நேரம் யாரோடு செலவு பண்ணுகிறோம்? ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தரோடு செலவு பண்றோமா? இயேசுவோடு செலவு பண்ணல. ஆமென். அதனாலதான் ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, நேரமும் கடந்து போனது, காலமும் கடந்து போனது. இவ்வளவு பெரிய மீன் பிடிக்கிற குடும்பத்துல பிறந்த உனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலைன்னு ஒரு அவமானம், ஒரு பரியாசங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்தது எப்பெல்லாம் நம்முடைய அழைப்பை மறந்து போகிறோமோ இந்த குறைபாடுகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். அவை உங்கள் அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன அழைப்பு? நீங்க ஆலயத்துக்கு வந்தாதான் ஆலயத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாத கூடி ஆராதிப்பதான் சபை. ஒரு அழியிலே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். இந்த தெளிவு உங்களுக்கு இருக்கா? சபை என்பது என்ன? கவனிங்கம்மா, சர்ச்சுக்கு போனோம் என்பது அல்ல. நீங்கெல்லாம் 6 மணிக்கு வந்து இந்த இடத்துல இருந்தாதான் பாடி கர்த்தரை துதிக்கும் போது சபையிலே தேவன் மகிமைப்படுகிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அப்ப இது முதற்கொண்டு நீங்க 6 மணிக்கு வராத ஆளா இருந்தா இனி வர நீங்க முயற்சி எடுக்காவிட்டால் கவனிங்க, ஆவிக்குரிய லேக்னஸ் வாழ்க்கையில வர வாய்ப்பு உண்டு, பொருளாதார வீழ்ச்சி வர வாய்ப்பு உண்டு. உங்கள் நேரங்கள் அதிகமாய் மனிதர்களோடு செலவு செய்வீர்கள், தேவனோடு செலவு செய்ய முடியாத வாய்ப்புகள் உருவாகும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு எனக்கோ கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அவை நேரத்தோடு வாருங்கள், கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், அவரை அசட்டை பண்ணாதிருங்கள், அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள், ஞானசனம் பெறுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமே. இப்ப இந்த சூழ்நிலையில அடுத்தது என்ன பார்க்கிறோம்? அடுத்தது, ஆண்டவர் திரும்ப வந்து உங்கள் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். ஜீசஸ் இஸ் ரிமைன்ஸ் ஹிஸ் காலிங். பேதுருவினுடைய அழைப்பை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தின் முதல் வரி, விடியற் காலமான போது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ நேரம் விரயம் பண்ணி இருக்கலாம், இதுவரை உங்க வாழ்க்கையில பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கலாம், எவ்வளவுதான் சம்பாதித்தல கடன் போல இருக்கலாம், அல்லது நிறைய பணம் வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கலாம் சுயநலமாய், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சகோதரிகளை பார்த்து என்னால அவங்களை போல ஜெபிக்க, இன்னைக்கும் இதே சர்ச்சில் இருப்பாங்க, 8 வருஷம் 10 வருஷம் வரவங்க ஜெபிக்க கூப்பிட்டா நான் வரல, ஜெபிக்க மாட்டாங்க. ஆண்கள்லயும் இருப்பாங்க. சிந்தித்து பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னும் நம்ம வளரல, ஆவிக்குரிய குறைபாடுகள் நமக்குள்ள இருப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த இடத்துல விடியற் காலம் ஆன போது, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப இரவு நிச்சயமாய் கடந்து போவோம். There is a dawn for you. உனக்காக ஒரு விடியல் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. இதுவரை நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், நம்பி இருந்திருக்கலாம், குறைவுகள் இருந்திருக்கலாம், உண்மை ஒத்துக்கொள்ளுங்கள். ஆனால் என் தேவன் நிறைவானவர். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சில நேரத்தை யோசிக்காதீங்க, அப்படிப்பட்ட அழுது வந்திருக்கலாம் நீங்க. ஆமா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, ஏன் வேதனை? அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கை வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாமே, நான் தெரிந்து கொண்டதல்லவா, என் குடும்பத்தின் மத்தியிலோ எனக்கு ஏன் இந்த நிலைமை நீங்க நினைக்கலாம். பைபிள் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட இடம்படாமல் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உன் அவமானத்தின் நாட்கள் முடிந்து போனது. ஒரு ஆமே. நான் உங்களுக்கு யாருக்காவது சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு போக விரும்பல. உயிர் தெழுந்த வல்லமை நிச்சயம் அற்புதங்களை செய்யும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்னதான் பேதுரு ஆண்டவர் ருசிச்சு கீழே விழுந்து எழுந்தாலோ, மீன் பிடிக்க போனாலோ, ஆண்டவர் விடிய காலமான போது, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், அவனுக்காக காத்திருந்தார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன்.
தூக்கி காலில் எட்டி வச்சுட்டு போயிருக்கணும். என்னை மறுதளித்தவை நீர், ஆமே. என்ன தெரியாதுன்னு சொன்னவன் நீ, என்னை நிறைய அனுபவிச்ச. என் அருகில உன்னை வச்சிருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் க்ளோஸ் சர்க்கிள்ல உங்களை வச்சிருந்தேன். ஆனா என்னை மறந்துட்டு திரும்ப மீன் பிடிக்க போற, ஆட்களையும் கூட்டிட்டு போற, ஒண்ணு அகப்பட்டதா? ஒண்ணுமே அகப்படல, ஆமே. ஆனாலும் சோர்ந்து போகாது, உனக்கு என்று ஒரு விடியல் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். விடியற் காலமான போது மறந்துடாதீங்க அருமையான திருச்சபையே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடியல் உண்டு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சிலரு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சவங்க போல இருப்பாங்க. அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க ஏன்டான்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, பயப்படாதீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லும் போதே நம்ம கீழே விழுந்துட்டோம். ஒரு அலிலியா சொல்லுங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாது இருக்க எச்சரிக்கை இருக்க கடவன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் அவளுக்கு தகுதி இல்லை, அவள் என்ன இவள் என்ன என்று பேசக்கூடிய நபர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் இன்றைக்கு உங்களை என்னையோ ஒரு விடியலுக்குள்ளே நடத்த விரும்புகிறார். எனக்கு இந்த செய்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு ஒரு விடியல் உண்டு நிச்சயமாய் ஊழியத்தில், ஆமே. நீ பிரயாசப்பட்டு ஒருவேளை கொஞ்சம் ஜனம் போல அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு வராமல் இருக்கலாம். சபையில நிரம்பி வழிகிற கூட்டம், 2வது ஆராதனை, மாலை ஆராதனை ஜனங்களை தேவன் தருகிறார். ஆனாலும் எனக்கு இன்னும் திருப்தி இல்லை, நான் எதிர்பார்த்த நன்மைகள் இன்னும் கிடைக்கல ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் என்னோடு பேசினாரு. There is a dawn for you, ஆமே. உனக்குன்னு ஒரு there is a morning, good morning, உனக்கு நல்ல ஒரு காலை பொழுது உண்டு, அது நிச்சயமாய் வரும். ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்களா? நீ யாரா இருந்தாலும் சரி, அருமையான சகோதரி சகோதரியே, உனக்கென்று ஒரு விடியலை தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறேன், அல்லது பிள்ளைங்க படிக்கிறான், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. உங்களை அற்புதமாய் தேவன் நடத்துவார், ஆமே. விடியற் காலம் என்று ஒன்று உண்டு. 2வது பாருங்க, 2வது விடியற் காலம் என்பது இயேசு கரையிலே வந்து நின்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவர் என்ன பண்றாரு? நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். அவர் வந்து நின்னா என்ன அர்த்தம்? நீ என்னால் அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. இப்ப பாரு, நான் அழைத்தவர் முன்னாடி நிக்கிறேன். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா. முதல் 3 குறிப்பு, அழைப்பை மறக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆமே. அந்த போராட்ட பிரச்சனையோடு முடிவதில்லை. There is a morning for you, good morning for you. நல்ல காலை பொழுது உண்டு, ஆமென். அந்த காலை பொழுதை தேவன் உனக்கு இன்றைக்கு தருகிறார். அல்லேலூயா. தருவது மட்டுமல்ல, உன் அழைப்பை உனக்கு உறுதிப்படுத்த Jesus himself is appearing to Peter. அல்லேலூயா. பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலோ உங்களுடைய சொந்த தகப்பன் என்று இயேசு உங்களோடு பேசுகிறார், ஆமே. நான் வெறும் வார்த்தையை சொல்லிட்டு போற ஆள்ல, உன் நடுவில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. நீ வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாள் தேதியை போட்டு, சண்டே கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பிரச்சனைகள், போராட்ட நடுவில் இயேசு வந்து நிற்பதை உங்களால் காண முடியும், ஆமே. அப்படின்னா சரீரத்தில் அல்ல, சரீர தோற்றத்தில் அல்ல, ஒரு மகிமையை நீங்கள் காண முடியும். பிரச்சனைகள்ல விடுதலையை காண முடியும். இனம் புரியாத ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியும். என் இயேசு அப்படி எங்கிருந்தோ பேசுகிறவர் அல்ல. பேதுருவை நேசித்தபடினால், மறுதளித்த பேதுருவை நேசித்தபடினால், இவனோ பரலோகம் வரணும், இவனோ இந்த அதிகாரத்தின் பின்பகுதி வாசிக்க நேரம் இல்லை. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரம் போய் கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரம் கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? அவரே வந்து நிக்கிறாருங்க. அப்போ உங்க அழைப்பை உறுதிப்படுத்துகிறார், ஆமே. அப்ப நீ மீன் பிடிக்க போனது, ஆட்களை சேர்த்துட்டு போனது, அதெல்லாம் அழைப்பை மறந்து போனதினாலே. நீ பிரயாசப்பட்டு ஓடன சாப்பாட்டுக்காக, எதிர்காலத்திற்காக, நம்ம தான் உழைக்கணும்னு என்ன பின்னுக்கு தள்ளின. இப்ப நான் சொல்றேன், உனக்கு ஒரு விடியல் உண்டு, ஆமே. சொல்லிட்டு போற ஆள்ல, உன் எதிரே நான் நின்று கொண்டிருக்கிறேன், உன்னை அழைத்தவன் நான் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. 3வது குறிப்பும் இதுவரை எனக்கு தோணல, ஆண்டவர் கொடுத்தது பாருங்க. ஏசப்பா சொல்றாரு, எனக்கு பசிக்குது, ஏதாகிலும் இருக்கா? அவர் ஆமே. 3வது குறிப்பை சொல்றேன், திரும்ப கவனிங்க. உங்களுக்கு என்று ஒரு விடியல் உண்டு, உங்களுக்கு என்று ஆசீர்வாதம் உண்டு. 2வது, உங்களை அழைத்த தேவன் உங்களோடு இடைபடுவார். 3வது என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னால் அழைக்கப்பட்டவன், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, எல்லா குறைகளையும் நான் போக்குறேன். 3வது, என்னை போல தேவை உள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கடவுளா இருந்தோம், அவர் கேட்கிறாரு, ஏதாவது புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் உண்டா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற சபை, ஆராதிக்கிற சபை, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற சபை, சாட்சி சொல்லும்படியாக நம்மள
எல்லாம் எழுப்புகிற ஒரு சபை எதை பத்தி யோசிக்கும்? நம்மை சுற்றிலோ இயேசுவை அறியாமல் இருக்கிற, ஆவிக்குரிய தாகத்தோடு இருக்கிற, நரகத்தின் வல்லமைக்கு மாறாக பரலோகத்தை தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. அவர்களை நீ காணும்படியாதான் இரண்டாவது ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். என்ன? உனக்கென்று ஒரு விடியல் உண்டு. அல்லேலூயா. உன்னுடைய தடைகள் மாறும், சாபங்கள் மாறும், உன் வியாதிகள் மாறும், மரண பயங்கள் நீங்கும், கர்ப்பங்கள் திறக்கப்பட்ட ஊழியங்கள் வளரும். எதற்காக? அருமையான தெய்வ பிள்ளை, நான் வந்து நின்று உனக்கு அதை தரும்படியாக உன்னை அழைத்த தேவன் நானா இருக்கிறேன். மூன்றாவது, இவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்பு ஆமே, என்னை போல புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா? பரலோகம் போக ஏதாயிலும் வழி உண்டா? கல்லும் மண்ணு தெய்வமா? எது தெய்வம் என்று இன்றைக்கு தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? remains as the world is in need. ஆமே. மூணாவது, இரண்டாவது குறிப்புல நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். காலிங், நம்மளை அழைப்பை ஞாபகப்படுத்துறாரு. இரண்டாவது, he is confirming your calling. அதையும் ஞாபகப்படுத்துறாரு. மூணாவது, இந்த உலகத்தின் தேவையோடு இருக்கிற இந்த உலகத்தை உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்ததாக மூன்றாவது ஆசீர்வாதம் ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறாங்க. ஒன்றுமில்லைன்னாங்க. 6ஆம் வசனம் முதல், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியால் படவிழுந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வலையை இந்த இடத்துல போடுங்கன்னு சொல்றாரு. மீன்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்பாமல் ஆராதனைக்கு சரியா வந்து, நான் திரும்ப, நீங்க கூட அந்த ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க, ஆரம்ப ஜபத்துல கூட உங்களுக்கு சில ஆசீர்வாதம் வைத்திருப்பார். அடுத்து பாடுகிற பாடல் மூலமா ஆசீர்வாதம் வைத்திருப்பார். நீ அசட்டை பண்ணினா இனி காலங்கள் செல்லாது. ஆவிக்குரிய குறைபாடுகள், பொருளாதார குறைபாடுகள், தேவனோடு நேரத்தை செலவு செய்ய, மனிதர்களை நம்பி வாழக்கூடிய அடிமையின் வாழ்க்கை, இது 3 வரும். இரண்டாவது பார்க்கிறோம், எப்படி இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். இந்த 16ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சொல்றாரு, உங்களுக்கென்று ஒரு விடியல் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு விடியல், ஆசீர்வாதம் உண்டு. உங்களை நான் கைவிட மாட்டேன். இரண்டாவது, உங்களை அழைத்த தேவன் நான் என்று இது முதற்கொண்டு உங்களுக்கு டெய்லி வெளிப்படுவார். மூன்றாவது நம்ம பார்த்தோம் ஏதாயிலும் புசிக்க உண்டான்னு பேதுருவை பார்த்து கேட்கிற ஒரு தாகம், பசியுள்ள ஒரு இயேசுவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். உலகத்தில் இயேசுவை அறியாத அநேகர் இருக்கும்போது நீங்கள் நானும் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அந்த அழைப்பை ஒரு நாள் மறந்து போகாதபடி. ஆமே. மூன்றாவது ஆசீர்வாதம், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? இவர் பசிக்குதுன்னு கேட்டது மட்டுமல்ல, அவங்களும் சாப்பிடாம இருக்கிறாங்க என்பதை அறிந்த தேவன். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? கரையில வந்து பாக்குறாங்க, பொரிச்ச மீனோ அப்பமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உன் தேவைகளை அறிந்தவர், சந்திக்கிற தேவன். இரண்டாவது ஆசீர்வாதம், அங்கே 9ஆம் வசனம், கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இது எதை காண்பிக்குது? உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வார். இவங்க மறுதளிச்சவங்க தானே, மீண்டும் அழைப்பை மறந்துட்டு தன்னுடைய சுய தொழிலுக்கு போனவங்க தானே. ஆனா கர்த்தர் அவங்களை கைவிட்டாரா? இல்ல. அற்புதமாய் அடையாளமாய் என்ன செய்றாரு? அவ்வளோ பெரிய கடற்கரையில நெருப்பை உண்டாக்கி, ஆமே, கரி நெருப்பை உண்டாக்கி மீனை அவரே ஏற்பாடு பண்ணி பொரித்து வைத்திருக்கிறார். இதுக்கு பேரு தான் அற்புத அடையாளங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த அற்புத அடையாளங்களையும் உங்களுக்கு தருவார். கடைசியாக கீழே பாருங்க, இயேசு அவர்கள், சீமோன் பேதுரு படவில் ஏறி 10-11, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தோ வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்பதான் எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாரும் வந்து சாப்பிடுங்கள். இது எதற்கு அர்த்தம் தெரியுமா? 153 பெரிய மீன்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பில்லிகிரகம் அவர்கள் இந்த 153 153 எழுதி அதை அரமைக் மொழியில அவரு அதை வந்து மொழிபெயர்த்து பார்த்து அவர் சொன்ன வார்த்தை 153 என்கிறதுக்கான அர்த்தம் இந்த அல்மைட்டி காட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அட சத்தமா சொல்லுங்களேன். ஆதியாகமம் 17:1 99 வயதான
கர்ப்பம் செத்து போன சாரால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். தரிசனமாகி சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. சொன்ன தேவன் அவள் 100 வயதான போதோ வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். சொன்னபடியே ஈசாக்கை பெற்றெடுக்க கிருபை தந்தார். அல்லேலூயா. 3வது குறிப்பு என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை மட்டுமல்ல, குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தந்த பிள்ளைகளை, தரப்போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் பேதுருவை மட்டும் கூப்பிடல, வாருங்கள் எல்லாரும் வந்து போஜனம் பண்ணுங்கள். நாம எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே உங்க உயிர் தெழுந்த வல்லமை இனி நாங்கள் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே, அல்லேலூயா, ஆராதனை வேலையோ பாடல் வேலையோ ஜெப வேலையோ நாங்கள் ஒரு செத்த பிணம் போல் இராதபடி ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா. அல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடியல் வேண்டுமா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புத அடையாளம் செய்யணுமா? ஆமென். தொடர்ந்து அவருடைய நன்மைகளை நீங்கள் காணணுமா? கைகளை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். நல்லவர், அல்லேலூயா. சொல்லுங்களேன், இயேசு நல்லவர். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களை தொடக்கூடாதபடி இருக்கிற தடைகள், கடின இருதயங்கள், கீழ்ப்படியாமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி, ஆமென். உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே பேதுருவை நாங்கள் குறித்து கேட்டோம். ஆண்டவரே மறுதளித்த பேதுருவை தேடி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை மறுதளித்து கடைசியாக ஆண்டவரே ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் உம்முடைய நீ சொன்னீங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னீங்க. ஆனா இவனோ வேறொரு வழி, வேறொரு சத்தியம், வேறொரு இதை செய்தால் நமக்கு ஜீவன் உண்டாகும், பிழைப்பு கிடைக்கும்னு சொல்லி பழைய தொழிலுக்கே போகும்போது அநேகரை கூட்டிக் கொண்டு போனதை பார்த்து ஆண்டவரே நாங்கள் அப்படி, ஆமென், அல்லேலூயா, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் உங்க உயிர் திறந்த வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை உயிர்ப்பிப்பதாக. ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகாதபடி, ஆமென், பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடி, ஆமென், மற்றவர்கள் பின்மாற்றமாய் போவதற்கு நாங்கள் காரணமாய் இராதபடி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மோடு நேரம் செலவு பண்ணுவதை விட அதிக நேரம் மனிதர்களோடு, விசுவாசிகளோடு, ஆண்டவரே மொபைலோடு, ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய குறைபாடுகள், பொருளாதார குறைபாடுகள், ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. இது எங்கள் வாழ்க்கையில வராதபடி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கான நல்ல செய்தி விடியற் காலமான போது, அல்லேலூயா, இரவெல்லாம் அவர்கள் பிரயாசப்பட்டு கடலிலே, அந்த இருட்டு கடலிலே திகைத்து கொண்டு மீன்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ பிரயாசப்பட்ட காலங்கள் மாறி ஒரு இரவு முழுவதோ, இரவு ஜாமம் முழுவதும் முடிந்து போகிற வரை, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் காத்திருந்தீரே. அதே போல எங்கள் வாழ்க்கையில இன்றோடு துக்க நாட்கள் முடிந்து போகிறதற்காக, இன்றோடு ஆவிக்குரிய குறைவுகள் மறைந்து போகிறதற்காக, பரிசுத்த குலைச்சலுக்கு விரோதமான கிரியைகள் அழிந்து போகும்படியாக ஒரு விடியற் காலத்தை எங்களுக்கென்று இப்பொழுது அனுப்புவீராக. ஒரு நல்ல காலை பொழுதை போல, ஒரு பனி போல எங்கள் வாழ்க்கையில உங்க மகிமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே நீரே வந்து அவர்களுக்கு முன்பாக நின்று, ஆமென், அழைத்தவர் நான் தான் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினீரே, ஸ்தோத்திரம். வேறு வார்த்தை மட்டுமல்ல ஐயா, விடியற் காலமான போது மட்டுமல்ல, நீ நேரடியாய் வந்து நின்றது ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை நேரடியாக நாங்கள் காணும்படி, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 அல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, ஏதாயிலும் கொடு என்று சொல்லி, ஏதாயிலும் உண்டா என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களை பார்த்து, உனக்கென்று ஒரு விடியல் உண்டு என்று ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களை பார்த்து, இந்த உலகத்தின் தேவை உணராமல் இருக்கிறாயோ? உன் பக்கத்து வீடு ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது நீ சந்தோஷமா இருக்கிறாயோ? உன் வீட்டை திறந்து கொடுக்காமல் இருக்கிறாயோ? சபை தேவைகள் இருக்கும் போது, ஊழியங்கள் இருக்கும் போது அதை செய்யாமல் இருக்கிறாயோ? தேவைகளை ஞாபகப்படுத்தி, ஆமென், அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, ஆமென், உனக்கென்று ஆகாரத்தை நான் வைத்திருக்கிறேன், வந்து புசியுங்கள். ஆமென்.